ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். விஜயகாந்த் சாருக்கு நுரையீரல்ல வீக்கம், நுரையீரல்ல அலர்ஜி, கொரோனா பாசிட்டிவ் வந்ததுனால விஜயகாந்த் சாருக்கு மூச்சு விட முடியல. வீட்டில் கதறி அழுவுறாரு அவங்க ஒய்ஃபு கிட்ட. அதை பார்த்து அவங்க ஒய்ஃபு சென்னையில் இருக்கிற மியாட் மருத்துவமனையில் ஐசியூ வார்டில் எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அவரை பார்த்த டாக்டர்லாம் அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கணும், அந்த வென்டிலேட்டர் மாஸ்க் இருக்குல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணி விடுறாங்க. அந்த வென்டிலேட்டர் மாஸ்க்கை வச்சு செயற்கையாக ஆக்சிஜனை பூஸ்ட் பண்ணுறாங்க விஜயகாந்த் சாருக்கு உடம்புல. அப்படி செயற்கை சுவாசம் கொடுத்ததுக்கு அப்புறமும் விஜயகாந்த் சாருக்கு மூச்சு திணறி உயிரிழக்கிறாரு 6:10 மணி அளவில். விஜயகாந்த் சாருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒட்டுமொத்த சினிமா நடிகர்கள் இருந்து சினிமா ரசிகர்கள் வரைக்கும், தமிழகம் மட்டும் இல்லைங்க, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு எல்லா ஸ்டேட்ல இருந்தும் மக்கள் வந்து அவங்கவுங்க ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு நேர்ல தேமுதிக ஆஃபீஸ் இருக்குல்ல சென்னையில், அங்கே நேரில் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. சூர்யா, விஷால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்காக ஃபாரின்ல இருக்காங்க. அவங்களாம் வீடியோ கால் பண்ணி வீடியோ பண்ணி அழுகுறாங்க, சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜய் சாரும் அஞ்சலி செலுத்துறதுக்காக அவரோட ஷூட்டிங்கெல்லாம் நிறுத்திட்டு தேமுதிக ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே அழுதுகிட்டே வராரு. என்னை வளர்த்து விட்ட கேப்டனே, நீங்கள் இறந்துட்டீங்களே அப்படின்னு கதறி அழுதுகிட்டே வராரு. பிரேமலதாவுக்கு, அதாவது விஜயகாந்த் சார் ஒய்ஃப் பிரேமலதாவுக்கு ஆறுதல் சொல்றாரு. பிரேமலதாவும் விஜய் சாரை பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, அந்த அளவுக்கு அழுகுறாங்க. அப்படி கூட்டத்தில் யாரோ ஒருத்தன் பச்சை சட்டை போட்ட ஆளு விஜய் சாரை கன்னத்துல பிடிச்சி கிள்ளி முத்தம் கொடுக்குறான். ஒருத்தன் தொட்டு வணங்குறான், இன்னொருத்தன் செருப்பை தூக்கி எறிகிறான், இன்னொருத்தன் விஜய் நீ வெளியே போ, எங்க விஜயகாந்த் சாருக்கு நீ ஒரு பர்த்டே விஷஸ் கூட சொன்னதில்ல, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூட சொன்னதில்ல. ரஜினி கமல்லாம் பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்க, ஆனா நீ சொன்னதில்ல. நீ பெரிய ஆளாயிட்ட, அதனால உன்னை தூக்கி விட்ட ஆளை விஜயகாந்த் சாரை நீ மறந்துட்ட அப்படின்னு ஒருத்தன் கூட்டத்துல இருந்து கத்துறான். இதெல்லாம் பார்த்த விஜய் ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப தப்பு நண்பா, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு நாகரிகம் கூட தெரியாம நீங்களாம் இருக்கீங்க. பாவம் அந்த மனுஷன் மனசு உடஞ்சு போய் ஷூட்டிங்கை பாதியில நிறுத்திட்டு அவ்வளோ தூரத்துல இருந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக நேர்ல வராரு. அவங்க மேல செருப்பை தூக்கி போடுறதும், அவரை கன்னத்துல பிடிச்சி கிள்றதும், வெளியே போன்னு சொல்றது இதெல்லாம் ரொம்ப தப்பு. 1000 தான் இருந்தாலும் அவர் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஆரம்பத்துல விஜய் சாரோட அப்பா சந்திரசேகர் இருக்கார்ல, அவரோட டைரக்ஷன்ல நிறைய படம் பண்றாரு விஜயகாந்த். இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நல்லா உத்து கவனிக்கிறாரு விஜய். தான் அப்பா டைரக்ஷன்ல விஜயகாந்த் சார் நிறைய படம் நடிக்கிறாரு. அவர் தான் எனக்கு ரோல் மாடல், விஜயகாந்த் சார் தான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு விஜய் ஃபிக்ஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் விஜய் சார் படங்களை நடிக்கிறாரு. அந்த படங்கள்லாம் பெருசா ஓடவே இல்லை, ஃப்ளாப்பு தான் ஆகுது. ஒரு 4-5 படம் நடிக்கிறாரு, ஃப்ளாப் ஆகுது. இதை பார்த்தா சந்திரசேகர் இருக்கார்ல விஜய் சாரோட அப்பா, விஜயகாந்த் இப்போ நீ தான் ரொம்ப டாப்ல இருக்க, அதனால என் பையன் படம் நடிக்க ஆசைப்படுறான், 4-5 படமும் நடிச்சு முடிச்சுட்டான், ஆனா எல்லா படமுமே ஃப்ளாப்பு தான் ஆகுது, எதுவுமே ஹிட் ஆகல, அதனால உன் படத்துல ஒரு சின்ன ரோல் அவனுக்கு கொடு அப்படிங்கிறாரு சந்திரசேகர், விஜய் சாரோட அப்பா. விஜயகாந்த் சாரும் சரி ஓகே, செந்தூர பாண்டியன் இருக்குல்ல, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, செந்தூர பாண்டியன் படத்துல விஜய் சாருக்கு ஒரு ரோல் கொடுக்குறாரு விஜயகாந்த். அதாவது விஜயகாந்த் சாருக்கு தம்பியா விஜய் சாரை நடிக்க வைக்கிறாரு. அந்த படத்துல ஒரு டைலாக் வரும், அதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செந்தூர பாண்டியன் தம்பி விஜய் நான் எப்பவுமே தோக்க மாட்டேன் உன்னோட தம்பி அப்படின்னு விஜய் சார் சொல்ற டைலாக்லாம் இன்னைக்குமே நின்று பேசும். அந்த அளவுக்கு சூப்பரான டைலாக், நீங்களா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான டைலாக். அப்படி ஆரம்பத்துல தன்னை தூக்கி விட்ட விஜயகாந்த் சாருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூட சொல்ல விஜய். ரஜினி பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு கேப்டனுக்கு, கமல் பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு, அஜித் பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு, ஆனா விஜய் சொல்லவே இல்லை. இதெல்லாம் பார்த்த விஜயகாந்த் ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு பணம் வந்துருச்சு, பதவி வந்துருச்சு, நீ பெரிய நடிகன் ஆயிட்ட, அதனால எங்க கேப்டன்லாம் உன் கண்ணுக்கு தெரிவாரா, நீ போய் வேலையை பாரு, பணம் சம்பாதிக்கிறதா உன்னோட வேலையே அப்படின்னு எல்லாருமே திட்டி தீர்த்திருந்தாங்க.
ஸோ, அந்த ரீசன்னால கூட விஜய் சார இங்க கண்ணீர் அஞ்சலி செலுத்த விடாம நெறைய பேர் வெளிய போனதும், வெளிய போன்னு சொன்னதும், செருப்பால எடுத்து அடிச்சதும், கூட்டம் கூட்டமா மேல போய் மோதுறதும் அப்படின்னு நெறைய பிரச்சனைகள பண்ணியிருந்தாங்க. இதுல எது உண்மை, எது பொய் அப்படின்னு இதுவரைக்கும் சரியா தெரியல. இது கிடைச்ச ஒரு நியூஸ தான் நான் உங்ககிட்ட சொன்னேன்.